அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன விலாக்னா பூரிக்கு கிழங்கு மசாலா எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நறுக்கி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளி பழம் ஒன்று நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். கிழங்கு நான் குக்கரில் தான் அவிய போட்டேன். 2 விசில் வந்தால் போதும். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு ஒரு கிளறி விடுங்க. நான் எப்போதுமே பூரிக்கு சன்னா மசாலா தான் வைப்பேன். இன்றைக்கி என் பொண்ணு கேட்டா கிழங்கு மசாலா வச்சு கொடுன்னு, அதனால தான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் நல்ல கொதி வரட்டும். நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்து இப்போ சுட சுட பூரி வச்சு இந்த கிழங்கு மசாலாவையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.